கண்டிப்பா தமிழ் எழுதுறதுன்றது எல்லாருக்குமே ஒரு தயக்கம் இருக்க தான் செய்யும் சார். ஆரம்பத்தில் தமிழ் படித்து கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு. ஆனால் வந்து இதுக்கு முன்னாடி கிளியர் பண்ண இளம்பவத் ஐஏஎஸ், அப்புறம் ஜெயசீலன் ஐஏஎஸ், இவங்களெல்லாம் பார்க்கும்போது இவங்க நல்ல ரேங்க் எடுத்திருக்காங்க. இவங்கள பார்த்தா ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடைச்சது, நம்மளாலே முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து ஆங்கிலத்தில் ஃபஸ்ட்டு ஒரு 2-3 அட்டம்ப்ட் ஆங்கிலத்தில் நம்ம தெரியாத விஷயங்கள் நிறையா இருக்குது அப்படின்றது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் ஆங்கிலம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆங்கிலம் வந்து கற்றுக்க ஆரம்பித்தோம். ஆனால் ஆங்கிலமும் தமிழும் ரெண்டும் தான் வந்து இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண ஹெல்ப் பண்ணிச்சு. ஆனால் முழுக்க முழுக்க நான் தமிழ் தேர்ந்தெடுத்தது தமிழ் தான் நம்மளோட தாய்மொழி. என்னோட ஸ்கூல் எல்லாமே நான் தமிழில் தான் படித்தேன். டிகிரி கரஸ்பாண்டன்ட்ல தான் படிச்சிருந்தோம், டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் தான். ஸோ தமிழில் நம்மளால் அதிகமாக எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும் அப்படின்றத நான் உணர்ந்ததுனால தமிழில் நல்லா எழுதினேன். என்னோட இன்டர்வியூ தமிழில் கொடுத்தேன். என்னை முழுக்க முழுக்க இந்த மெயின்ஸை நான் வந்து என்னோட எஸ்ஏ மார்க், எனக்கு மார்க் லிஸ்ட்னு ரிலீஸ் ஆகலை, எனக்கு நல்ல மார்க் வந்திருக்கும் அப்படின்னா தமிழில் என்னால் எக்ஸ்பிரஸ் பண்ண முடிஞ்சதுனால மட்டும்தான் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடிஞ்சதுன்னு நான் சொல்லுவேன். ஆனால் ஆங்கிலம் இல்லாமல் நம்ம இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்க முடியாது சார். ஆங்கிலம் புரிஞ்சுக்கிறதுக்காகவும், ஏன்னா கேள்விகள் ஆங்கிலமும் ஹிந்தியிலையும் மட்டும்தான் இருக்கு. தமிழ் மாணவர்களுக்கு இருக்கிற ஒரே தயக்கம் தமிழ்ல கேள்வித்தாள்கள் இல்லை அப்படின்றது. இருந்தாலும் நம்ம ஆங்கிலத்தை புரிஞ்சுக்கிட்டு இந்த எக்ஸாம் படிக்க வேண்டிய ஒரு